கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி வேலூரில் உள்ள விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி பிரார்த்தனை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ரோமன் கத்தோலிக் மறைமாவட்ட பேராயர் அம்ப்ரோஸ் பச்சமுத்து தலைமையில் ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் தேவாலயத்தில் கிறிஸ்து பிறப்பு குறித்த பாடல்களை பாடியபடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலயத்தில் இரவு 12 மணியளவில் கிறிஸ்து பிறப்பை எடுத்துரைக்கும் விதத்தில் பூரணகும்ப மரியாதையுடன் திருப்பலி நடைபெற்றது. இந்த சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நிகழ்வில் ஏராளமானோர் தங்களது குடும்பங்களுடன் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை ஆன்லைனில் விற்பனை செய்த பட்டதாரி இளைஞர் சிவாவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 3 கிராம் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். மேலும் பெங்களூருவிலிருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை வாங்கி வந்து அதனை ஆன்லைன் மூலம் 1 கிராம் 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள மைதானத்தில் நடைபெற்ற ஐவர் கால்பந்து போட்டியில் சுமார் 90க்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்றனர். இந்த போட்டியானது தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் எனவும் கடைசி நாளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட ஆங்காங்கே நாட்டு வெடிகுண்டுகளை மண்ணில் புதைத்து வைத்த 2வரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 10 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய வனத்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.